வெல்கம் டு அபி சமையல். இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்கிறேன். இது வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்படி செய்கிறேன்றதை வாங்க வீடியோக்களில் நான் எப்படி செய்கிறத பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 400 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. நாங்கள் ஒரு 4 பேருக்கு செய்கிறேங்க. இதை வந்து இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து லைட்டாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் திருப்பி போட்டுங்க. நல்லா திருப்பி போட்டு இது மாதிரி பொண்ணு வரலாம் வந்த பிறகு ரொம்பவும் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. இது மாதிரி மீதி எடுத்து நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. இதை மாதிரி வந்து நான் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ வந்து அதே கடாயில் வந்து இப்போ பாருங்க, அந்த கடாயிலே வந்து 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கங்க, கொஞ்சோண்டு சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துலாங்க. இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வரும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற டேஸ்ட்டில் வருங்க. அதனால் நான் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஒன்று வரலாம் வறுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருங்க, அதை எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா வந்து இஞ்சி, 7 பல்லு பூண்டு, முந்திரி வந்து ஒரு 10 எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். அது தக்காளி வந்து ஒரு 2 பெருசாக கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம வதக்கலாங்க. நல்லா வதங்கிச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே. நம்ம வந்து எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆற வச்சு நம்ம சூட அரைக்கூடாதுங்க. நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுட்டு அதில் வந்து பட்டர் போட்டுக்கலாங்க. ஒரு 3 போட்டிருக்கேங்க. சின்ன சின்ன பாக்ஸாக வாங்கணும். அது வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். நல்லா இது ஆகும். பாருங்க, நம்ம 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது அப்புறம் ரொம்ப வதங்க வேணாம். இது லைட்டாக வந்து மஞ்சாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ பாருங்க, நம்ம நல்லா இதை வந்து மிளகாத்தூள் வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. மசாலா இதுவாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த மிக்சியில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதில் இப்போ வந்து நம்ம சக்கரை சேர்த்துருங்க. லைட்டாக தாங்க போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டா சேருங்க, அப்படி இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து போட்டுப்போம். அப்போ தான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அது தேடி வரட்டும். வந்த பிறகு நம்ம அடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வாசனை போயிட்டு ஒரு கொதி வந்துச்சுங்க. நம்ம வந்து இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் மெயினாக சூப்பரான டிப்ஸ் வந்து அந்த வெந்தயம் சேர்த்துங்க, சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சதுனால கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா வந்து குழம்புல வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலால. இப்போ வந்து நம்ம வந்து கஸ்தூரி மெட்டி வந்து நல்லா இது மாதிரி பண்ணி தூவுங்க. இது வந்து கஸ்தூரி மெட்டி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது இருக்குங்க. இது ஒரே ஒரு பட்டர் வந்து வைக்கிறேங்க. இதில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு அப்புறம் கலரிக்கலாம். கஸ்தூரி மெட்டி போட்டு நல்லா ஒரு கலரிக்கலாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. நான் இப்போ நல்லா இது மாதிரி கலரி விட்டுக்கலாங்க. கலரி விட்டுட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து இது மாதிரி கலரி விட்டு இறக்கலாங்க. நான் எப்படி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.